செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ தங்கள் தீரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் தங்கள் தீரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவாய் பேசும் நங்காய் நாடாராய் நாவுடையாய் நங்காய் நாடாராய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏலோதட கையால் சங்கொடு சக்கரம் ஏலோதட கையால் பங்கைய கண்ணாலை பாடலோயும் பாவாய் பங்கைய கண்ணாலை பாடலோயும் நம் பாரத தேசத்தை அலங்கரித்த எத்தனையோ ஆச்சாரிய வரியர்கள். அதில் ஜெகதாச்சாரியர், கோதாகிரஜர், திருப்பாவை ஜீயர், எம்பெருமானார், உடையவர், ஸ்ரீபாஷ்யக்காரர், இளைய பெருமாள் என்று கொண்டாடப்பட்டவர் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவருக்கும் அவருக்கு சாமானிய சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்த யாதவ பிரகாஷருக்கும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட அதற்கு சதார்த்தத்தை, நல்ல விதமான சரியான அர்த்தத்தை பாஷ்யக்காரர் சொன்னதாக நமக்கு குரு பரம்பரையில் தெரியுது. அதற்கும் அவர் நல்ல அர்த்தத்தை சொன்னதற்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு தொடர்புண்டு அடியேனுடைய ஆச்சாரியன் சாதிப்பார். ராமானுஜர் சிறு வயதில் பாடசாலைக்கு செல்லும் போது அம்மா படித்த இந்த 14வது பாசுரத்தை காதுல மனதில் வாங்கி கொண்டு தான் அவரால் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ல முடிஞ்சது. அது என்ன பேர்பட்ட பாசுரம் என்ன என்பதுதான் இன்றைய நாளுடைய கருத்து. 14வது பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்பது பாசுரம். உங்கள் புழக்கடை, எந்த பெண்மணியின் வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாளோ அந்த பெண்மணியின் வீட்டு கொல்லப்புறத்துல உங்கள் புழக்கடை, பழக்கடைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இடம், பேக்யார்ட், புழக்கடை தோட்டத்து வாவியுள், அங்க இருக்கக்கூடிய தோட்டம், அந்த தோட்டத்துல அழகான ஒரு கிணறோ அல்லது ஒரு தடாகமோ ஒரு புஷ்கரணியோ வாவியுள். இப்ப சொல்றான் பாரு, உங்க வீட்டு கொல்லப்புறம். எதுக்கு உங்க வீட்டு கொல்லப்புறம்னு சொல்றான்னா, இப்ப எங்க வீட்டு கொல்லப்புறம்னா நீ சந்தேகப்படுவேன். இப்போ உங்க வீட்டு கொல்லப்புறம்னு சொல்ற, நீயே போய் எழுதி போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் சொல்றது உண்மையா சரியா தப்பாங்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாயில விழுந்து. செங்கழு நீர் எந்த புஷ்பமானது கிட்டத்தட்ட சூரியோதயமாகும் போது மலருமோ, எது சூரிய அஸ்தமனமாகும் போது முடிக்குமோ,
இப்போ இந்த செங்கழு நீருங்கிறது நன்றாக பூத்து விட்டது அப்படின்னா கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம். ஆனா ஒண்ணு சொல்லலாமே, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பல்பை போட்டுட்டு அதை எரிய வச்சுட்டா பாவம் அந்த புஷ்பத்துக்கு தெரியவே இல்லை எரிஞ்சது சூரியன் கிடையாது பல்புன்னு, அதனால எரிஞ்சுட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சூரியோதயம் ஆயிடுத்துங்கிறதுக்காக பூத்த செங்கழு நீர் மட்டும் இல்லை, இரவு முடிந்து விட்டது என்பதற்காக இருக்கக்கூடிய ஆம்பல் மூடி நிறுத்தும். ஆம்பல் வாய் கூம்பினகான். எது சூரியோதயமானா மலருமோ, எது சூரியோதயமானா மூடிக்குமோ, பூக்க வேண்டியது பூத்துடுத்து, மூடிக்க வேண்டியது மூடி நிறுத்தும். அதனால செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். சரி, இது முதல் லட்சணமா சொல்றான். ஓஹோ, இதுதான் கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம். இப்ப ரெண்டாவது சொல்லணும். அப்பதான் சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தவத்தவர் தவம் மிகுந்து இருக்கக்கூடிய சன்னியாசிகள், துறவிகள். அவ துறவின்னு எப்படி தெரியுது? துறவினா என்ன? துறந்தவர், சன்னியாசி. அதான் காஷாயம் தரிச்சிருக்காரு. நீங்க எங்க வருது? செங்கல் பொடிக்கூரை. அந்த செங்கல்ல இருக்கக்கூடிய நிறத்தால் உண்டான ஆடை, அந்த காவி ஆடையை, காஷாயத்தை தரித்திருக்கக்கூடிய சன்னியாசிகள். நல்ல செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். சரி, இப்ப அவர் காஷாயம் தரிச்சுட்டு இருக்கா. வெண்பல் தவத்தவர், பல்லு நல்ல வெண்மையா இருக்கு. ஒரு சன்னியாசிக்கு எதெல்லாம் வெள்ளையா இருக்கணும்? பல்லு, அப்புறம் அந்த அந்த திருதண்டத்துல மேல இருக்கக்கூடிய பட்டவஸ்திரம், அந்த வஸ்திரமும் பஜபட்டமும் மேல இருக்கக்கூடிய வஸ்திரமும், அதே சமயத்துல அவள் தரித்திருக்கக்கூடிய பூநூலும் பற்களும் விளவிளேன்னு இருக்கணும். அதனால சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் அந்த காலத்துல எடுத்திருக்கா. ஒன்று, சில சன்னியாசிகளுக்கு ஆச்சாரம்ல போறாது, கிளீன்லினஸ் போறாது, ஹைஜீன் போறாது. அவள்லாம் கார்த்தால அவருடைய பற்கள் வெளுவெளேன்னு இருக்க வேண்டிய பற்கள் வெள்ளையா இல்லையா, அது சிறந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம், நல்ல சன்னியாசிகள், அவள் பல்லு வெள்ளையா இருக்கு, பூணு வெள்ளையா இருக்கு, கார்த்தால காஷாயம் தரிச்சுட்டு இருக்கா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், தவம் மிகுந்தவர், தங்கள் திருக்கோயில், அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தின் கோயில் எதுவோ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அந்த சங்குநாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக சங்கிடுவான் போதந்தார். அங்கு சங்கநாதம் செய்து கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எழுப்ப வேண்டும். அவ சங்கநாதம் வாசாதான் சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் எழுதுப்பான். அதனால பெருமாளுக்கும் எழுப்புற மாதிரி இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய வாழ்வையும் எழுப்புற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பாடுறான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சரி, அவள்லாம் அங்கே பாடிட்டு போறா, ஏதோ பண்ணிட்டு போறா. நேற்று ராத்திரி நம்ம கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு பப்ஜிலாம் விளையாடிருக்கோம். நேற்று அண்ணா சொல்றா, ஃப்ரெண்டை பார்த்து நம்ம எல்லாம் பப்ஜி விளையாடிருக்கோம். பப்ஜி முடிச்ச உடனே நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னு கேட்குறான். என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா, don't worry all my dear friends, Andal and others, please listen. Tomorrow morning I will come and wake you up. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். முன்னதாக நான் உங்களை எழுப்புவேன்னு சொல்லிட்டு, முன்னதாக எழுப்புவேன்னு சொல்லிட்டு, நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் உன்னை எழுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இல்லையா? அதான் வாய் கிழிய பேசிட்டோ, விடிய விடிய பேசிட்டோ, அதான் வாய் ஜாவலாம் விட்டுட்டோ, இதோ நான் எழுப்புறேன் பாரு, தப்பண்றேன் பாரி தப்பண்ட நடக்கிறேன். முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அப்புறம் ஆண்டாளுக்கு தோணிடுச்சு, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை போய் இப்படிலாம் திட்டலாமா இல்லையா? திட்டக்கூடாது. அதனால உடனே திருத்திக்கிறா, தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறா. ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அதுக்கு திருந்திக்கணும் பாருங்க. நங்காய், நங்காய்னா என்ன? அழகான பெண்ணே, பெண்ணே, அழகான பெண்ணே, ஒரு தப்பும் செய்யாதவள், குணபூர்ணவதியாக இருக்கக்கூடியவளே. ஆண் இருந்துட்டா நம்பி, குணபூர்ணனாக இருக்கக்கூடியவனுக்கு நம்பி, குணபூர்ணவதியாக இருக்கக்கூடியவளுக்கு நங்கை. நங்காய், அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், நங்காய் எழுந்திடாய், எழுந்துக்கோமா. நாணாதாய், நாணாதாய்னா நாணமே இல்லையே. இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கே ஒரு மாதிரி அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கும். ஆமா சார், ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு சின்ன பிக் பாக்கெட் பண்ணிட்டேன் சார், எனக்கே வெக்கமா இருக்கு சார், நம்மளுக்கு ஒரே வெக்கப்படுறான் அப்படின்னு ஏதாவது வெக்கப்படலாம்.
ஆனா நேத்து வாய் கிழிய நான் வந்து எழுப்புவேன்னு சொல்லிட்டு இப்ப தூங்கிட்டு இருக்கியே, தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணே, கொஞ்சம் உனக்கு நாணம் இருக்க வேண்டாமா? சாரி ஆண்டான், பை மிஸ்டேக் ரொம்ப தூங்கி போயிட்டேன், எப்படின்னே தெரியலனாலும் கொஞ்சம் நாணப்பட வேண்டாமா? நாணமே சற்று கூட இல்லாத பெண்ணே நாணாதாய். ஆனா இப்போ நீ எழுந்தேன்னு வச்சுக்கோ, நான் இங்கேருந்து என்ன பாம்பே டு டெல்லி இது வரைக்கும் பேசுவேன், சென்னையிலேருந்து பெங்களூர் பேசுவேன், ஹைதராபாத்லேருந்து புவனேஸ்வர் பேசுவேன். அதனால நாவுடையாய் வாய் கிழிய பேசக்கூடிய பெண்ணே, நாணமும் இல்லை, லேட்டா எழுந்துட்டோங்கிற எண்ணமும் இல்லை. ஆனா எழுந்துட்டேன்னா கலகலகலகலகலகலான்னு பேசுவேன். எனக்குறைய நாங்க தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கும். அதனால நானாதாய் நாவுடையாய். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யார பாட போறோம் தெரியுமா? என்னையோ உன்னையோ அல்ல, சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்கள் தரித்த எம்பெருமானை, சங்கும் சக்கரமும் தரித்த எம்பெருமான், அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அதாவது நம்மாழ்வார் சொல்றார், தாய் பாவனையில சொல்லுவதாக, கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும். ஐயோ என் பொண்ணு அழுதுண்டே இருக்கா ரங்கநாதா, ஆனா ஒருவேளை உன்னை தூரத்திலேருந்து பார்த்தா நீ கூட தெளிவா தெரிய மாட்டே, உன் ஆயுதங்கள் தான் தெரியும், சங்கும் சக்கரமும் தான் தெரியும். சங்கு விழுவிலேன்னு இருக்கும் சந்திரனை போல், சக்கரம் வந்து மஞ்சமசேன்னு இருக்கும் சூரியனை போல். ஒரு கண் பகவானுக்கு சூரியன், இங்க சக்கரம். ஒரு கண் பகவானுக்கு சங்கு, இந்த பக்கம் சங்கு, சந்திரன் மாதிரி இருப்பார். சந்திரன் சங்கு, சூரியன் சக்கரம். இது பாஸ்கர கஷேத்திரம், கும்பகோணம், சார்கபாணி. இது இந்து கஷேத்திரம் இந்தளூர். இந்தளூர்ல பெருமாளுக்கு பேர் என்ன? பரிமள ரங்கநாதன். அதனால இந்த இடத்துல இந்து கஷேத்திரம், இந்த இடத்துல பாஸ்கர கஷேத்திரம், இந்த இடத்துல சக்கரம், இந்த இடத்துல சங்கு, இந்த இடத்துல சூரியன், இந்த இடத்துல சந்திரன். அப்படி இருக்கக்கூடிய சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணா. அதாவது வந்து அவர் பெரிய நீ ரவுடின்லாம் நினைச்சுக்காத, அவர் பாவம் ரொம்ப நல்லவர்மா. நம்மை காப்பதற்காக சங்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்கிற ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. திரௌபதி அழைக்கும் போதும் அப்படித்தானே கூட்டா பெண்ணே, தேயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரஹ ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய பகவானே அப்படின்னாலே திரௌபதி கூட்டா. சஹஸ்ரநாமம் முடிக்கும் போதும் தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்க கங்கா கதாதரஹ அப்படின்னு தானே இருக்கு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான். தாமரையை ஒத்து இருக்கக்கூடிய, தாமரை காலாவது பூத்துதுன்னா அந்த இதழ் எவ்வளவு அழகா பறந்து விரிந்து இருக்குமோ அது போலே நேத்திரங்கள் படைத்த எம்பெருமானே பங்கையர் கண்ணான். பங்கைய என்று சொன்னால் பங்கஜ, அதனால பங்கஜாக்ஷன், அரவிந்தாக்ஷன், ராஜீவாக்ஷன் பேர் பெருமாளுக்கு. இது எப்படி ராமானுஜரோடு சம்பந்தப்பெற்றது என்றால், சாந்தோக்கியத்துக்கு அடங்கிய கப்பியாசம் புண்டரீகலட்சுமிங்கிற வார்த்தைக்கு யாதவ பிரகாஷர் வேற ஏதோ அர்த்தம் சொல்லிட்டார். அந்த அர்த்தம் வேண்டாம், இதுதான் சரியான அர்த்தம். காலங்காலத்தால விடியற்காலையில் அந்த கதிரவனுடைய கிரணங்கள் பட்டால் தடாகத்தின் நீள தண்டோடு சம்பந்தப்பெற்ற தாமரையானது எப்படி மலருமோ, மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையில் எவ்வளவு அழகான இதழோ அந்த இதழ் எவ்வளவு அழகா பறந்து விரிந்திருக்கோ அந்த மாதிரி பெருமாளுடைய அழகான கண்கள் கடியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடு நீள கண்கள். அப்பேற்பட்ட பெருமாளுடைய நேத்திரங்கள். பங்கையர் கண்ணானை பாடையோர் என்பாவாய், அவனை நாம் பாட வேண்டாமா என்பது ஆண்டாளுடைய ஆசை. அதனால இந்த 14வது பாசுரத்து பெண்கிட்ட எழுப்புறான். நாளை தினம் நம்ம ஒரு பாசுரம் பார்க்க போறோம். இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறப்புண்டு. திருப்பாவையே 4000 பிரபந்தத்துக்கு சாரம்னா அந்த திருப்பாவைக்கு சாரம் 15வது பாசுரம், திருப்பாவையுள் திருப்பாவை. அதை நம்ம நாளை தினம் பார்ப்போம். என்ன ஆச்சரியமான அர்த்தத்தை ஆண்டாள் 15வது பாசுரத்துல வெளிப்படுத்தியிருக்காங்கிறத நாளை தினம் பார்ப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature.
To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.